அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சேதுராமன் இந்த காணொளியை நமது அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகியினுடைய ஆலோசனையின் பேரிலும் வழிகாட்டுதலின் பேரிலும் உங்கள் மத்தியிலே இந்த காணொளியை பதிவிடுகிறேன். அருமை நண்பர்களே, தோழர்களே, நம்முடைய அகவிலைப்படி உயர்வு டிஏ உயர்வு வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. 120 மாத நிலுவைத் தொகையை மட்டும் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வை 2026 ஜனவரி மாதம் முதல், அதாவது 5/1/2026 அன்று நாம் பெற்றுள்ளோம். இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அரசு தரப்பிலே பல்வேறு நடவடிக்கைகளை, பல்வேறு வாதங்களை முன்வைத்தார்கள். அவைகளெல்லாம் நாம் திறமையாக எதிர்கொண்டு அரியர்ஸ் தொகையை பெறுகின்ற வரை, அதற்கான உத்தரவாதத்தை தருகின்ற வரை இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது என்ற அடிப்படையில் நம்முடைய வாதங்களும் நம்முடைய நடவடிக்கைகளும் இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோவை பேரவையினுடைய சட்ட ஆலோசகர் திரு சிங்காரம் அவர்கள் ஒரு காணொளியிலே ரேவா அமைப்பின் மீது ஒரு சில விமர்சனங்களை வைத்திருந்தார். நம்மை பொறுத்தவரை விமர்சனத்திற்கு எதிர் விமர்சனம் என்ற அடிப்படையில் இல்லாமல் உண்மைகளை நமது உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஓய்வூதியர்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை இங்கு நாம் பதிவிட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அரசாணை 142 எதிர்த்த வழக்கு. 240/2025 பல்வேறு விசாரணைகளை கடந்த 29/1/2026 அன்று விசாரணைக்கு வந்தது. அதிலே அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை திரு சிங்காரம் அவர்கள் காணொளியிலே அதை கண்டதாகவும் அதை கேட்டதாகவும், அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ரேவாவினால் இது முடியாது, ரேவாவிற்கு அதற்குண்டான வாய்ப்பு இல்லை என்ற அடிப்படையில் உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அது சம்பந்தமான நீதியரசருடைய அந்த குறிப்பை, அந்த தினசரி உத்தரவு, டெய்லி ஆர்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரவை நாம் வாட்ஸ்அப்பிலே வெளியிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை அருகிலே கொடுத்திருந்தோம். ஆகவே அரியரசை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் என்பது நமக்கு இருக்கிறது. நிச்சயமாக அதை தொடர்வோம். சிங்காரம் அவர்கள் சொல்வதைப் போல அரசு அதிலே மேல்முறையீடு செய்ய வேண்டுமென்றால் அல்லது ரெவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்யும் என்று சொன்னால் அதையும் எதிர்கொள்வதற்கு நம்முடைய வழக்கறிஞர்களோடு நாம் கலந்து பேசியுள்ளோம். அதை நிச்சயமாக எதிர்கொள்வோம். இப்போது விஷயத்திற்கு வருவோம். இந்த அரசாணை 142 எதிர்த்த வழக்கிலும் அவமதிப்பு வழக்கிலும் ஆரம்பத்திலே இருந்து இன்று வரை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த அகவிலைப்படி உயர்வு வழக்கு எங்களுடைய வழக்கு, அந்த தீர்ப்பு எங்களுக்கான தீர்ப்பு, நாங்கள் தான் பல்வேறு வழக்குகளை சந்தித்து இந்த அகவிலைப்படி உயர்வை டிஏவை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று திரும்ப சொல்லி கொண்டிருக்கின்றார். அதற்குண்டான ஆவணங்களை, அந்த நீதிமன்ற உத்தரவுகளை, அந்த வழக்கிலும் அவமதிப்பு வழக்கிலும் ரேவாவினுடைய பங்களிப்பை, ரேவாவினுடைய நடவடிக்கைகளை நாம் தெளிவாக ஆதாரங்களோடு சுட்டி காட்டியிருந்தும் கூட தொடர்ந்து அதையே திரும்ப சொல்லுவதன் மூலமாக ரேவா அமைப்பின் மீது ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்க அவர் நினைக்கின்றார். அதோடு கூடுதலாக ரேவா அமைப்புக்கு சம்பந்தமில்லாத ஒரு நபர் திரு பிச்சை அவர்கள் காணொளியிலே, அவரது அறிக்கையிலே, அவரது பேச்சிலே பேசியதாக சொல்லி அவர் ரேவாவினுடைய உறுப்பினர் என்று ஒரு தவறான வாதத்தை பதிவு செய்திருக்கிறார். திரு பிச்சை அவர்கள் ரேவாவினுடைய உறுப்பினர் அல்ல. அவர் ரேவாவிலிருந்து நீக்கப்பட்டு இன்றைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய RWWU என்ற அமைப்பில் இருக்கின்றார். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது நம்முடைய டிஏ உயர்வு வழக்கிலே
உண்மைக்கு புறம்பான பல தகவல்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 1147 என்ற வழக்கினுடைய அந்த உத்தரவு 63 தனிநபருடைய உத்தரவோடு சேர்த்த ஒரு பொதுவான காமன் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய பொதுவான உத்தரவு. அது 1147க்கு மட்டும் சொந்தமல்ல, அல்லது நமக்கு மட்டும் சொந்தமல்ல. அந்த 63 பேருக்கும் சொந்தமான அந்த தீர்ப்பு 2/3/2023 நீதியரசர் தண்டபாணி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு. அந்த பொதுவான தீர்ப்பை அமுல்படுத்தாத நிலையில் அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த 62 பேரிலே மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த 62 பேரிலே 12 பேர்கள் அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். இந்த 12 பேர் தொடுத்த அவமதிப்பு வழக்கிலே நம்முடைய வழக்கறிஞர்கள் அஜய் கோஷ் அவர்கள், மறைந்த அஜய் கோஷ் அவர்களும் திரு ராகுல் அவர்களும் 9 வழக்குகளிலே 9 கட்சிக்காரர்களுக்கான அந்த வாதங்களிலே அந்த விசாரணையிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் முற்றாக மறைத்து ரேவாவிற்கு இதற்கும் சம்பந்தமில்லை என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு ஏன் அப்படி என்று தெரியவில்லை. நம்மை பொறுத்தவரை இந்த உத்தரவு என்பது, தீர்ப்பு என்பது ரேவாவுக்கு மட்டும் சொந்தம் என்று நாம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இந்த பெருந்தன்மை அவர்களுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், பொதுவான உத்தரவில் பொதுவான தீர்ப்பிலே தான் மட்டும்தான் என்று சொல்லுவது என்பது இந்த உத்தரவு 1147 2/3/2023 உத்தரவாகட்டும், அதற்கு பின்பான அவமதிப்பு வழக்குகளிலே இதுவரை நடந்த பல்வேறு விசாரணைகளிலே எந்த இடத்திலும் அந்த தீர்ப்பு, இந்த நடவடிக்கை கோவை அலுவலர் சங்கத்திற்கு மட்டும் சொந்தம் என்று எந்த இடத்திலும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். அப்படி அந்த பொதுவான உத்தரவு, பொதுவான தீர்ப்பை எதிர்த்த அந்த நடவடிக்கைகளிலே, அவமதிப்பு நடவடிக்கைகளிலே நாம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே 240/2025 என்ற வழக்கையும், மதுரை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய ரேவாவுடைய மதுரை மண்டல நிர்வாகிகள் சந்திரசேகர் முத்துசாமியினுடைய அவமதிப்பு வழக்கையும் நாம் இதில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக அவர் சொல்லுகின்ற போது, எங்களுடைய வழக்கிலே ரேவா மனு செய்து இணைந்து கொண்டது என்ற ஒரு தவறான வாதத்தை, தவறான செய்தியை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 11/3/2025 அன்று நம்முடைய சந்திரசேகரனுடைய வழக்கினுடைய விசாரணையிலே நீதியரசர் சமீம் அகமது அவர்கள் 492/2024 என்ற அந்த வழக்குடைய விசாரணையில் நீதியரசர் சமீம் அகமது அவர்கள் அந்த விசாரணையின் நடக்கிறது. அந்த விசாரணையின் போது அரசு தரப்பிலே, எதிர்மனுதாரர் தரப்பிலே ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜா அவர்கள்தான் இந்த 492 வழக்கை 1471 வழக்கோடு இணைத்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார். அதை ஏற்றுத்தான் நீதியரசர் நம்முடைய வழக்கையும் இணைத்து 21/4/2025 அந்த வழக்கை ஒத்திவைக்கின்றார். 21/4/2025 அன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இவரை பொறுத்தவரை இந்த உயர்வு நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட 31/1/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலும் 4/2/2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அரசு தரப்பிலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த இடைக்கால நிவாரணமாக 15 கோடி வழங்கப்படும் என்ற அந்த நிலை என்பது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களிலே தொடர்ந்தது. மார்ச் மாத விசாரணையிலும் மீண்டும் மீண்டும் அரசு தரப்பில் இருந்து கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிறது. ஆகவே இதில் இருந்து எங்களுக்கு விடுவிக்க வேண்டும், இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், நாங்கள் மாதம் 15 கோடி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த வழக்கு 21/4/2025 ஒத்திவைக்கப்படுகிறது. ஆக 3 மாத காலம் 15 கோடிக்கு மேலாக ஒரு பைசா கூடுதலாக பெற முடியாத நிலையில் 21/4/2025 அன்று விசாரணையில் நம்முடைய வழக்கான 492/2025 மறைந்த வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்கள் ஆஜராகிறார். அதிலும் அரசு தரப்பில் இருந்து ஏற்கனவே சொன்ன அதே பாட்டையை மீண்டும் மீண்டும் பாடினார்கள். அப்போதுதான் நம்முடைய வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்கள் ஏற்கனவே நடைபெற்ற விசாரணைகளிலே அரசு பென்ஷன் ட்ரஸ்ட் தரப்பிலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த அப்டவிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடிதத்தை, பென்ஷன்
ஓய்வூதிய நம்பக நிர்வாகி அவர்கள் கையெழுத்திட்ட 3028.75 கோடி தர வேண்டி இருக்கிறது என்ற அந்த கடிதத்தை, அந்த ஆவணத்தை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தார். மீண்டும் சமர்ப்பித்தார். அதை பார்த்த நீதியரசர் தான் உடனடியாக இவ்வளவு தர வேண்டியிருக்கிறது, நீங்கள் மாதம் 15 கோடி ஆண்டுக்கு 180 கோடி என்று கொடுத்தால் இந்த 3028 கோடியை கொடுப்பதற்கு 18 ஆண்டுகள் ஆகிவிடும். அதில் இப்போது இருக்கக்கூடிய பல ஓய்வு பெற்றோர் இருக்க மாட்டார்கள், உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து 4 நாட்களில், அடுத்து 4 நாட்களில் நீங்கள் மேம்பட்ட இந்த மீதி நிலுவைத் தொகைகளை முழுமையாக தருவதற்குண்டான மேம்பட்ட நடவடிக்கையோடு ஆஜராக வேண்டும் என்று சொல்லி 28/4/2025க்கு அந்த வழக்கை ஒத்திவைக்கிறார். 28ஆம் தேதி விசாரணைக்கு வர இருந்த நிலையில் 24ஆம் தேதி அரசு தரப்பில் இருந்து ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார்கள். அதிலே ஏற்கனவே சொன்னதையெல்லாம் சொல்லி, ஏற்கனவே மாதம் 15 கோடி வீதம் வழங்கி 3 மாதங்களாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். 119% வாங்கி கொண்டிருந்தவர்களுக்கு 146%, 5% பஞ்சப்படி வாங்கி கொண்டிருந்தவர்களுக்கு 14%ஆகவும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போது மீண்டும் அதோடு கூடுதலாக ஒரு 30 கோடி ஒதுக்கி மாதம் 45 கோடி என்ற அளவிலே 146 பெற்றவர்களுக்கு 48% கூடுதலாக 194%ஆகவும், 14% டிஏ பெற்றவர்களுக்கு 16% கூடுதலாக 30%ஆகவும் வழங்குவதாகவும், ஆகவே இந்த அவமதிப்பு வழக்கை முடிவு கொண்டு வர வேண்டும், நாங்கள் இதை வழங்குவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம், இந்த மனுவை ஏற்று, இந்த அபிடவிட்டை ஏற்று இந்த அவமதிப்பு வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வாதத்தை செய்தார். அப்போது நம்முடைய வழக்கறிஞருடைய வாதத்திற்கு அடுத்து 28/4/2025 தேதியிட்ட நீதியரசர் சமீம் அகமது அவர்கள் அளித்த அந்த இடைக்கால உத்தரவுடைய 5வது பேராவில் கூடிய விரைவில் முழுமையான நிலுவைத் தொகையை, அதாவது அரியர் தொகையை செலுத்துவதற்கும், மாதாந்திரமாக மாதம் கொடுக்கக்கூடிய தவணை தொகைகளை மேலும் அதிகரிப்பதற்கும் உண்டான சிறந்த வழிமுறையை அரசாங்கம் பின்பற்ற வேண்டும் என்று கூறி 21/7/2025க்கு ஒத்திவைத்தார். 21/7/2025 விசாரணையிலே கூடுதலாக 5 கோடியும், அதற்கடுத்து 20/8/2025 விசாரணையிலே அதோடு கூடுதலாக 10 கோடியுமாக 60.22 கோடி ரூபாய் 20/8/2025 வரை அந்த அரசாங்கம் ஒத்துக்கொண்டபடி செப்டம்பர் 2025 இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலே சொன்னபடி ஜனவரி 1 வாரத்தில் இருந்து பணியில் இருக்கிற தொழிலாளிகளுக்கு இணையாக 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 257%, 2016க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு 58% பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போது பிரச்சனை என்று சொன்னால் அந்த 120 மாத அரியர் தொகையை, நிலுவைத் தொகையை பெறுவதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதைத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 29/1/2026 அன்று நடந்த விசாரணையிலே அரசு தரப்பிலே டிஏ உயர்வு வழங்கிவிட்டோம், நிலுவைத் தொகை தர வேண்டியதில்லை என்று கூறியபோது நம்முடைய வழக்கறிஞர் அதை கடுமையாக ஆட்சேபித்தார். நம்முடைய ஆட்சேபனையை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் 12/2/2026க்குள் இதற்கான கம்ப்ளையன்ஸ் ரிப்போர்ட்டோடு நீங்கள் ஆஜராக வேண்டும், இல்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட எதிர்மனுதாரர்களை நேரில் ஆஜராக வேண்டியிருக்கும் என்ற ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்தார். அது 12ஆம் தேதி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இதற்கு இடையில் 9/2/2026 அன்று நம்முடைய அவமதிப்பு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வருகிறது. அதிலே 28/4/2025 அன்று நீதியரசர் சமீம் அவர்கள் குறிப்பிட்ட அரியர்ஸ் தொகை வழங்குவது சம்பந்தமான அந்த உத்தரவை நாம் எடுத்துக்காட்டி அதை பெறுவதற்குண்டான நடவடிக்கைகளிலே மதுரை உயர்நீதிமன்றத்திலே நாம் எடுப்போம். நம்முடைய வழக்கறிஞர்கள் திறமையாக அதிலே வாதிட்டு தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து அதை பெறுவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். அரசும் பென்ஷன் ட்ரஸ்ட்டும் எந்த மேல் நடவடிக்கை சென்றாலும் அதை சந்திப்பதற்கு ரேவா தயாராக இருக்கிறது. அதற்குண்டான வழக்கறிஞர்களும் அதற்குண்டான சட்ட ஆலோசனைகளும் மிக தீவிரமாக
நாம் செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. ஆகவே உண்மைக்கு புறம்பாக ரேவா மீது பழி சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் மாற்றி மாற்றி பதிவு செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். ரேவாவும் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, ரேவாவை விமர்சனம் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி விமர்சனம் செய்தால் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாம் அவர்களுக்கு விமர்சனங்களுக்கு எதிர் விமர்சனம் செய்ய வேண்டி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஒரு செய்தியை அதில் விமர்சனமாக வைத்திருந்தார். ஒப்பந்த உயர்வுகள் சம்பந்தமான ரேவா வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னார். ஆம், நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எந்த அடிப்படையில் அது தள்ளுபடி செய்யப்பட்டது, அதை மீதான அடுத்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக ரேவா நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அதை எடுப்போம். ஆனால் அதிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு தள்ளுபடி செய்வதற்காக அரசாங்கம் சமர்ப்பித்த அந்த பிரமாண பத்திரத்தில் இருக்கக்கூடிய 1-2 விவரங்களை நம்முடைய உறுப்பினர்கள் தெரிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம். அதிலே அவர்கள் சொல்லுவது, நாம் ஏற்கனவே ஒப்பந்த உயர்வில் வரக்கூடியவர்களுக்கு ஒப்பந்த உயர்வுகளை வழங்க வேண்டும் என்ற அந்த வழக்கை நாம் வாதிக்கின்ற போது ஓய்வூதிய விதிகளிலே ஒப்பந்த அடிப்படையில் பென்ஷன் மாற்றம் செய்வதற்கு, பென்ஷன் ரிவிஷன் செய்வதற்கு விதி இல்லை என்ற வாதத்தை முன்வைத்த போது நாம் சொன்னோம், 2013ஆம் ஆண்டு 6வது ஊதியக்குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் ஓய்வூதிய மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அதிகாரிகளுடைய வழக்கிலே நம்முடைய நம்பகவதிகளிலே வழிவகை இல்லாத போதும் அவர்களுக்கு எப்படி 6வது ஊதியக்குழுவினுடைய அந்த சிபாரிசை முன்தேதியிட்டு அதற்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் அமுல்படுத்தினார்களோ, அதே போல வழிவகை இல்லாத போதும் அது கொடுப்பதற்கு முடியும் என்று சொன்னால் நமக்கு ஒப்பந்த உயர்வை கொடுக்க வேண்டும் என்ற வாதத்தை வைத்தோம். அதற்கு அவர்களுடைய எதிர்வாதமாக தொழிலாளர்கள் வேறு வகை, அதிகாரிகள் வேறு வகை. அதிகாரிகள் ஒட்டுமொத்த ஓய்வூதியத்தில் 1% தான் இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் 99% இருக்கிறார்கள். அதிகாரிகள் கூடுதலான பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், நிர்வாக பங்கு, தொழிலாளருடைய நிர்வாகத்தர பங்கு கூடுதலாக கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது, தொழிலாளருடைய கான்ட்ரிபியூஷன் குறைவாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதிலே நம்முடைய வாதம், அவரவர் வாங்கக்கூடிய சம்பள அடிப்படையில் தான் கான்ட்ரிபியூஷன் இருக்குமே தவிர, அதிகாரிகளுக்கும் 12% பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் தான், தொழிலாளிக்கும் 12% பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் தான். ஆகவே அவர்களுக்கு அதிகம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நமக்கு குறைவு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னோம். அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற போது அவர்கள் 1% தான் இருக்கின்றார்கள், தொழிலாளிகள் 99% இருக்கிறார்கள். ஆகவே இதை நடைமுறைப்படுத்த முடியாது. மூன்றாவதாக, இந்த அதிகாரிகளுக்குண்டான அந்த பென்ஷன் ரிவிஷன் என்பது ஊதியக்குழு அடிப்படையிலே வழங்கப்பட்டது. தொழிலாளர்களுக்குண்டான பென்ஷன் ரிவிஷன் செய்வதற்குண்டான விதிவகைகள் பென்ஷன் ட்ரஸ்ட் விதிகளிலே இல்லை. ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு 2010க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 15% உயர்வு கொடுத்த போது அது ஒப்பந்தத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அது எந்தெந்த சங்கங்கள் ஏற்றுக்கொண்டது என்பது அனைவருக்கும் தெரியும். சங்கங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆகவே அங்கே ஏற்றுக்கொண்டு விட்டு இங்கே அந்த ஒப்பந்த உயர்வை கொடுக்க வேண்டும் என்று கேட்பது சரியல்ல என்று சொன்னதோடு மட்டுமல்ல, ஓய்வூதிய ஒப்பந்தங்களிலே ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியர்களுக்கு மாற்றம் செய்து வழங்க வேண்டும் என்று எந்த சங்கமும் போராடவில்லை என்று அதிலே அரசு தரப்பிலே குறிப்பிட்டார்கள். இதை ரேவா சொல்லவில்லை, அரசு தரப்பிலே சொன்ன அந்த வாதங்களை முன்வைக்கிறோம். அது யார் போராடினார்கள், யார் போராடவில்லை என்ற அந்த விஷயங்களுக்குள் இப்போது நாம் செல்ல விரும்பவில்லை. அந்த விஷயங்களை மட்டும் நாம் சொல்லுகிறோம், சரத்துகளை மட்டும் நாம் சொல்லுகிறோம் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். அது மட்டுமல்ல, கூடுதலாக கடந்த காலங்களிலே நிர்வாக அலுவலருடைய தன்னலமற்ற சேவையை கருதி அதை மனதில் கொண்டு அவர்களுக்கு பென்ஷன் ரிவிஷன் செய்யப்பட்டது என்ற வாதத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கும் கோவை அலுவலர் சங்கம் இணைந்திருக்கக்கூடிய கோவை பேரவைக்கு பின்னால் செல்லக்கூடிய அருமை நண்பர்களே, அருமை தோழர்களே, அரசாங்கம் சொல்லுகிறது அதிகாரிகள் அவருடைய அர்ப்பணிப்பு மிக்க சேவைக்காக
அவர்களுக்கு பென்ஷன் டிவிஷன் செய்திருக்கிறோம், உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று வாதம் வைத்திருக்கின்றார்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாதத்தை நாம் ஏற்கவில்லை. தொடர்ந்து நம்முடைய அடுத்த கட்ட மேல் நடவடிக்கை எடுப்பதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கமும் பென்ஷன் ட்ரஸ்ட்டும் இன்றைக்கு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற பிறகு அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், உங்களுக்காகத்தான் பிறந்திருக்கிறேன், உங்களுக்காகத்தான் அவதாரம் எடுத்திருக்கிறேன், உங்களுக்காகத்தான் உறக்கத்தை மறந்து நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், மாதத்திற்கு 8 முறை மதுரை செல்கிறேன், மாதத்திற்கு 4 முறை டெல்லி செல்கிறேன் என்றெல்லாம் சொல்லலாம். இந்த அதிகாரிகள் பணியிலே இருக்கின்ற காலத்தில் தொழிலாளிகளுக்கு கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது, வழிவகை என்று சொன்னவர்களை நம்பி இன்னும் இருக்கக்கூடிய நண்பர்களே, இதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தான் பரிசீலனை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே நமக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு வழங்க வேண்டிய அத்தனை பணப்பலன்களையும் பெறுவதற்குண்டான நடவடிக்கைகளை சட்ட ரீதியாகவும் களப்போராட்டங்கள் மூலமாகவும் ரேவா அமைப்பு சந்திக்கும். இந்த இடத்திலே ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஒப்பந்த உயர்வை வழங்க வேண்டும் என்று கோவை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய 30 சங்கங்கள் 30 அமைப்புகள் இணைந்திருக்கிறது. அதிலே தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு 6 சங்கங்கள் இணைந்து ஒரு வழக்கை தொடுத்திருக்கின்றார்கள். அது விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிகாரிகள் 7வது ஊதிய குழுவை ஊதிய குழு அமலுக்கு வருவதற்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் அந்த ஊதிய குழு உயர்வை வழங்க வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது. அது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கம் இந்த நிதிநிலை அறிக்கை கடந்த 2025ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே ஒரு நிதி குறிப்பை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 8வது ஊதிய குழுவை அமைப்பதற்குண்டான ஒரு ஏற்பாட்டோடு 8வது ஊதிய குழுவுடைய அறிக்கை என்பது பணியில் இருப்பவர்களுக்கு மட்டும் பொருந்தும், அதை ஓய்வு பெற்றவர்களுக்கு அதை கொடுப்பதற்கான வழிவகை இல்லை, கொடுக்க இயலாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்போது ஊதிய குழு கேட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செய்ய போகிறார்கள்? ஒன்றிய அரசை எதிர்த்து போராடப் போகிறார்களா, அல்லது அரசாங்கம் அப்படி ஒரு முடிவை எடுத்த பிறகு இவர்களுக்கு அந்த ஊதிய குழு உயர்வு கிடைக்கும் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்களா என்பது அவர்களுக்கே வெளிச்சம். ரேவாவை பொறுத்தவரை நீதிமன்ற நடவடிக்கைகளில் மட்டும் நாம் கவனம் செலுத்துவதில்லை. நீதிமன்ற நடவடிக்கைகள் என்பது நமக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையிலே அதுவும் ஒரு வழி என்ற அடிப்படையில் தான் போராட்டங்களை முன்னெடுப்பது என்று நம்முடைய நிர்வாகிகள் முடிவு செய்திருக்கிறோம். வருகின்ற காலங்களிலே நீதிமன்ற நடவடிக்கைகளோடு நமது களப்போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்குண்டான நடவடிக்கைகளை ரேவா அமைப்பு எடுக்கும். இதற்கு இடையில் வரக்கூடிய நமக்கு எதிராக பின்னக்கூடிய சகல துரோகங்களையும் சதிவலைகளையும் நம்முடைய உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து நின்று அதை முறியடிக்க வேண்டும். ரேவா அமைப்பு என்றென்றும் அனைவருக்குமான ஒரு அமைப்பாக, எப்படி இந்திய நாட்டை வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லுகிறார்களோ அதே போல ஓய்வூதியர்களிலே வேறுபட்டவர்கள் பல இருந்தாலும் கூட வேற்றுமையில் ஒற்றுமையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. செப்புமொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று மகாகவி பாரதியார் சொன்னதைப் போல நமக்குள் 1008 பிரிவுகள் அமைப்புகள் இருந்தாலும் கூட நம்முடைய ரேவாவுடைய சிந்தனை என்பது, ரேவாவுடைய நடவடிக்கை என்பது ஒன்றேதான். அனைவருக்குமான ஒரு அமைப்பாக ரேவா அமைப்பு தொடர்ந்து செயல்படும். அதற்குண்டான ஆதரவை நீங்கள் எப்போதும் போது கொடுக்க வேண்டும். மாய வலைகளுக்கும் கவர்ச்சி வார்த்தைகளுக்கும் அல்லது கூடுதலாக பணம் கிடைக்கிறது என்ற அந்த ஆசையிலே மயங்கிவிட்டால் நிச்சயமாக எதிர்காலத்திலே மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டி இருக்கும். ஆகவே குழப்பங்களுக்கு இடம் தராமல் ரேவா அமைப்பினுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தாருங்கள். ரேவா அமைப்பினுடைய இயக்கங்களிலே கலந்து கொள்ளுங்கள். என்றென்றும் ஓய்வூதியருடைய நலனிலே ரேவா அமைப்பு முன்னணியிலே நிற்கும் என்பதை கூறி மீண்டும் அடுத்த காணொளியிலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.